நம்மளோட அன்றாட வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் பயன்படுத்தாதவங்க யாருமே இல்லை அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். ஏதாவது ஒரு வகையில் இந்த பிளாஸ்டிக்கை நம்ம பயன்படுத்திக்கிட்டே தான் இருக்கிறோம். இந்த பிளாஸ்டிக்கோட கண்டுபிடிப்புக்கு ஒரு ஸ்டோரி இருக்குது. அது என்ன அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்த்துடலாம். இப்போ நம்ம பயன்படுத்திட்டு இருக்கக்கூடிய பிளாஸ்டிக்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா பாலிஎத்திலீன், பிவிசி, அதே மாதிரி நைலான், பெட், இதெல்லாமே பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பயன்படுத்திகிட்டு இருக்கக்கூடிய பிளாஸ்டிக்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 20th செஞ்சுரியில் உருவாக்கப்பட்ட பிளாஸ்டிக்கு. ஸோ ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா 1862 அலெக்சாண்டர் பார்க்ஸ் அப்படிங்கிறவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா பார்க்கிசைன் அப்படிங்கிற ஒரு மெட்டீரியலை உருவாக்குறாரு. அதுதான் மனிதன் உருவாக்கின முதல் பிளாஸ்டிக் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த பிளாஸ்டிக் பார்த்தீங்கன்னா செல்லுலோஸ்லேருந்து உருவாக்கியிருக்காரு. இதுக்கப்புறம் வந்தவர் ஜான் வெஸ்லி ஹேட் அப்படிங்கிறவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தோன்னா இந்த பார்க்கிசைனை செல்லுலாய்டாக வந்து மாற்றிருக்காரு. 1907 இந்த பிளாஸ்டிக்கில் ஒரு புரட்சியே ஏற்பட்டிருக்கு. அதாவது லியோ பேக்லேண்ட் அப்படிங்கிறவர் என்ன கண்டுபிடிக்கிறாரு அப்படின்னு பார்த்தோன்னா பேக்லைட் அப்படிங்கிற ஒரு மெட்டீரியலை கண்டுபிடிக்கிறாரு. ஸோ உலகத்திலேயே ஃபஸ்ட்டு சிந்தட்டிக்காக உருவாக்கப்பட்ட ஒரு பிளாஸ்டிக் அப்படின்னு சொன்னால் இந்த பேக்லைட்டை நம்ம சொல்லலாம். பவுடர் மெட்டலார்ஜி அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் மூலமாக இந்த பேக்லைட்டை யூஸ் பண்ணி இப்போவும் நிறைய காம்பனன்ட்ஸ் வந்து நம்ம மேனுஃபேக்சரிங் பண்ணிக்கிட்டே தான் இருக்கிறோம். ஸோ இதுதான் பிளாஸ்டிக் உருவாக்கத்திலேயே பார்த்தீங்கன்னா ஒரு புரட்சி அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா 20th செஞ்சுரியில் தான் நம்ம இப்போ யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய பாலிஎத்திலீன், நைலான், பிவிசி, பெட்டு இதெல்லாம் வந்து உருவாக்கியிருக்காங்க. இந்த பிளாஸ்டிக் இப்போ வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா மக்காத ஒரு பொருளாக தான் இருக்குது. ஸோ அதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா லாங்கஸ்ட் செயினாக இந்த பிளாஸ்டிக்ஸ் வந்து இருக்குது. அதாவது ஹைட்ரோ கார்பன் நீங்கள் படிச்சிருப்பீங்க ஸ்கூல்ல எல்லாம். அந்த ஹைட்ரோ கார்பன் தான் இந்த பிளாஸ்டிக்ஸ் அப்படிங்கிறது. ஸோ இப்போ இந்த பிளாஸ்டிக்கை நம்ம யூஸ் பண்ணுறதுனால எவ்வளவோ தீமைகள் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறோம். ஸோ இந்த பிளாஸ்டிக்கெல்லாம் விதை போட்டது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா 1862 அலெக்சாண்டர் பார்க்ஸ் அப்படிங்கிறவர் தான்.